தான் உங்களுக்கு தேடி தேடி வரிசையா வராங்க சார். அது அந்த இடத்த மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். அன்னைக்கு பிடிக்க போது சார் அது குடிச்சிட்டு போனீங்கல்ல அன்னைக்கு மதியத்துல இந்த பாம்பு சுத்தி 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 அதை தேடுது போல சார். அது ஒரு ஜோடியா இருக்கும். அதோட செக்ரீஷன்ஸ் வந்து ஸ்மெல் சுத்தி பண்ணும். சுத்தி ஃபுல்லா வந்து எல்லாரும் ஸ்மெல் பண்ணும். ஆக்சுவலா இதெல்லாம் அப்ராட்லாம் ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்றாங்க, பெரிய ரிசர்ச் பண்றாங்க. நமக்கு அந்த அளவுக்கு நம்ம டூல் வரல. ஆனா நீங்க இல்லன்னா அது உயிரோட போகாது, அடிச்சிருவா. அவங்க பாம்பு பிடிக்கிறாங்கன்னு தெரியாம அவரை பாம்பு இருக்குமா பாத்துமான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு யாருங்க அப்படி கேட்டீங்க. அந்த பொண்ணு தான் பாம்பு பிடிக்குது. அந்த பொண்ணு பாம்பு பிடிக்கிற பொண்ணுன்னு தெரியல, நல்லா பாம்பு இருக்குமா பாத்துமா அப்படின்னு வர சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல பாம்பு இல்லை அப்படின்னாதான் ஆச்சரியம். இந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நம்மளை விட நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதை விட பாம்புகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே யூஸ்வலாக ஸ்னேக் வந்துட்டு ஹைட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மீட்பு. என்னன்னா, எங்க கிராமத்துல பண்டிகாவனூர்ல ஆளாலீஸ்வரர் கோயில்னு ஒரு 300 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் ஒன்று உண்டு. இங்க வேண்டுனா நிறைய வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு பரவலாக ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய பேர் எங்க கிராமத்துக்கு வந்து இந்த கோவிலை விசாரிச்சு வருவாங்க. இப்போ அங்க இருந்து கோவிலுக்குள்ள பாம்பு, பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லி அழைப்பு. இது ஏன் வித்தியாசமான பதிவுன்னு சொன்னா, மறுநாள் இதே கோயில்ல இருந்து அதே இடத்துல இன்னொரு பாம்பு, பெரிய பாம்பு இருக்குன்னு அழைப்பு. 2 பாம்பும் அடுத்தடுத்த நாள் ஒரே இடத்துல மீட்டோம். அந்த பதிவை தான் அதில் பார்க்கணும். பேசிட்டு இருந்தேன். நல்லபடியா சமத்தா கிளம்பி இருக்கும். சார் இதெல்லாம் இல்லைங்களா சவுண்ட் தராது. கடிக்கும், வலி இருக்கும். நான் தலையெல்லாம் எது பட்டாலும் எனக்கு பாம்பு ஃபீல் ஆகுது. அவங்க என்ன இதுல இந்த கோவிலை பராமரித்து வரும், பூஜை செய்து வரும் அந்த சுவாமிகளும் அவங்க குடும்பத்தாரும் இந்த பாம்புகளுக்கு சிறு காயம் கூட, சிறு சிராய்ப்போ உராய்வோ ஏற்பட்டக்கூடாது, இவைகள் அப்படியே கொண்டு போய் மீட்டு விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிர சிந்தனையோட இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்துருக்கூடாது, அதிர்காடு இடத்துல அது இருக்கணும். ஆமா, அதனால அது இப்ப கூட அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நல்லபடியா சமத்தா கிளம்பி போய் உயிரோட இருந்துக்கோ. அது பார்த்த உடனே எங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப பெருசா உட்கார்ந்து சாமியை தூரத்தை பார்த்துக்கிட்டு தான் மரியாதை சொன்ன பேச்சு கேட்டுட்டு சொன்ன மாதிரி கிளம்பிடுச்சு. இரண்டாவது மீட்புக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை நேற்று வந்து சாரை பாம்பு இன்னைக்கு வந்து நல்ல பாம்பா இருக்குமா? இத பார்த்தோம் நாங்க. இவ்வளவு பெருசா இல்ல, அது வந்து நீங்க சார பாம்பு கிடையாது. சார பாம்பு நல்ல பாம்பு வேற இருக்கு. அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னா, இரண்டும் இணை சேரக்கூடிய ஜோடியாக இருந்தால் ஒன்றை தேடி ஒன்று வருமா? எப்படி வந்து இங்கே ஒரு தன்னுடைய இணை இங்கே பிடிப்பட்டது, இல்லை இந்த இடத்துல தான் இருந்ததுன்னு தெரிஞ்சு இங்கேயே அதோட இணை வந்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம்லாம் அவங்களுக்கு எழுது. ஒன்னையும் போயிடுது, ஒன்னையும் சேவ் ஆயிடுது. ஆமா, நல்ல பாம்பு சார பாம்பு வந்து பயப்படுத்தி விட்டு ஒன்னு இத பார்த்தோம் நாங்க. இவ்வளவு பெருசா இல்ல, அது வந்து நீங்க சார பாம்பு சார பாம்பு நல்ல பாம்பு வேற இருக்கு. அவங்க அது ரெண்டும் தான் பேரு. இது பத்தி நீங்க ரெண்டு பக்கம் வந்துருவாங்க. கடிச்சு அவனுமா
இந்த இணை சேரும் பாம்புகள் எப்படி தன் பெண் பாம்பை தேடி இங்கே வந்திருக்கக்கூடும்? இது ரெண்டும் இணை சேர தான் வந்திருக்குதா, ரெண்டும் ஒரே ஜோடியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில பொதுவா என்னன்னா, அந்த பறவைகள் விலங்கினங்கள்ல சிலவை வந்து தனக்கான ஜோடியை ஒன்றாகவே வைத்துக் கொள்ளும். அது அந்த ஜோடியோட மட்டும்தான் இருக்கும். ஆனா பாம்புகள் அப்படி கிடையாது. இணை சேரும் பருவத்துல வேற பெண் பாம்போடும் இணை சேரும். இது என்னன்னா, அந்த பெண் பாம்பு முதுகுல இருந்து ஒரு சுரப்பி வழியா பேரமோன்கள் வந்து வெளியிடும். அந்த பெண் பாம்பு இனவிருத்திக்கு தயாரா இருக்கும்போது அது ஆண் பாம்பு வந்து அந்த பிளவுட்டு இரு நாக்கு வழியாக ஜேக்கப்சான்ஸ்னு ஒரு உறுப்பு, அது வழியா அது உணரும். அது மாதிரி இங்க பெண் பாம்பு இருக்கு, இனவிருத்திக்கு தயாரான பருவத்துல பெண் பாம்பு இருக்குன்னு உணரும். அப்ப வந்து பெண் பாம்போட அது இணை சேரும். இணை சேர விரும்பலைன்னா பெண் பாம்பு ஆண் பாம்பும் சண்டையிடும். இணை சேர விரும்பினா இணை சேரும். அந்த வகையில இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்துக்க கூடும். ஒரே இணையர், அதாவது இணை சேரக்கூடிய பருவத்தில் உள்ளவங்க ஒரு பெண் பாம்பு ஏற்கனவே முதல் நாள் வந்திருக்க கூடும். இப்போ இந்த பெரமோன்கள் வழியாக அதை உணர்ந்து ஆண் பாம்பு இதை தேடி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே சாரை பாம்பு. ரெண்டு பாம்பு வந்து முற்றிலும் விஷம் இல்லா பாம்பு. இது கடிச்சா நமக்கு வலி மட்டும்தான் இருக்கும், வேற எந்த பாதிப்பும் ஏற்படாது. இவர்கள் வந்து எலியை விரட்டி விரட்டி வேட்டையாடும் தன்மையுள்ள பாம்பு. இந்த இரண்டு பாம்புகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. நன்றி. இவ்வளவு பெருசு நானும் எதிர்பார்க்கிறேன். இல்ல நான் பார்த்தேன், அதனாலதான் அங்கேயே சுத்தமா கேட்கல. அப்புறம் இவரு வந்து வந்தாரு. அது நான் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எதுவுமே எனக்கு ஆகல. இன்னைக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். ரொம்ப பெருசா பதட்டம் தானே நமக்கு காலாகாலமா சொல்லி சொல்லி நம்ம மைண்ட்ல ஊறிப்போம். சம்திங் இப்போ இது யாரும் வந்து எங்க யாரும் முட்டை போட்டு குட்டி பொறிச்சு அதால கூட இங்க சுத்தி இருப்பேன். ஏன்னா நேற்று ஒரு குட்டி கையில இருந்து கீழே விழுந்துன்னு சொன்னாங்க. அந்த வைக்கோல் இருக்கு பசுமார் கொட்டா, அந்த இடத்துல வந்து வைக்கோல் எடுத்து போடும்போது அதுல இருந்து ஒண்ணு வந்து கைமே இப்படி வந்து கீழே விழுந்தது. இவ்வளவு நீட்டு அப்படியே சுத்திக்கிட்டாரு. வழக்கமா பாம்புகள் வந்து குஞ்சு பொறிச்சோன்னா தன் குஞ்சை தானே முழுங்கிடும்.